இந்த நாட்டுல சாப்பாடு வறுமை இருக்கிறனால இந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறப்போ அவளோட அப்பா தனியா அவளை காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த குட்டி பொண்ணு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தூங்குற மாதிரியே ஆக்ட் பண்றா. அடுத்த நாள் காலையில அந்த மலையில சாப்பாடு தேட வந்தவர் அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு இங்க ஏமா தனியா இருக்கேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவளும் எனக்கு யாருமே இல்ல, என் பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லிடுறா. தனியா அவளை விட்டுட்டு போறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. அவர் வீட்டுல உள்ளவங்க நம்மளே சாப்பாடு கஷ்டத்துல இருக்கோம், இதுல இந்த குட்டி பொண்ணு வேறையான்னு சொல்லி திட்டுறாங்க. எப்படியோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணி சாப்பாடு தேட இவளையும் கூட்டிட்டு போறாரு. போற வழியில இவளோட அப்பா அந்த குட்டி பொண்ணை பார்த்து கேலியா சிரிச்சுட்டு மலைக்கு மேல எந்த சாப்பாடும் இல்ல, இருந்த ஒரு பழத்தையும் நான் எடுத்துட்டேன்னு சொல்றாரு. அந்த குட்டி பொண்ணு அவர் பேசுறதை கண்டுக்காதீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அந்நேரம் நம்ம ஹீரோக்கு சாப்பாடு தேடி வந்த ஒரு பொண்ணு மேல லவ் வந்துருது. இவங்க யாருக்கும் அந்த குட்டி பொண்ணு ஒரு லக்கி ஸ்டார்னு தெரியல. அந்த குட்டி பொண்ணு போற வழியில மந்திரத்தை போட்டு நிறைய காய்கறிகளை வர வைக்கிறா. இவங்களாலேயே நம்ப முடியல, அவங்க பேஸ்கெட் ஃபுல்லா காய்கறிகளை போட்டு நிரப்பிட்டாங்க. சாயங்காலம் ஆனது வீட்டுக்கு போற வழியில இந்த குட்டி பொண்ணோட அப்பா அவங்க பேஸ்கெட்டை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அடுத்த நாள் காலையில இவங்க வீட்டுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. மாப்பிள்ளை யாருன்னா அந்த குட்டி பொண்ணோட அப்பா தான். அந்த குட்டி பொண்ணோட அப்பா ரொம்பவே கெட்டவர்னு தெரிஞ்சோம் அரிசிக்காக அவ வீட்டுல அவளை கொடுக்க பாக்குறாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு மந்திரத்தை போட்டு அரிசி பைக்கில வர வச்சு அதை அவங்க அப்பா கிட்ட கொடுத்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறா.